நண்பர்களுக்கு வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 26ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் கல்லூரி ஆய்வு மாணவர்களுக்கான அறிவியல் ஆய்வு நிதி உதவி பற்றாக்குறையை களையும் திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கல்லூரிகளில் படிக்கும் முழு நேர PhD ஆய்வு மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 10,000 ஆய்வு உதவித்தொகையும் இதர செலவினங்களுக்காக ஆண்டுக்கு ரூபாய் 30,000 வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 10 ஆய்வு மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. திட்டத்தில் இணைய விரும்பும் ஆய்வு மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்விதழில் குறைந்தபட்சம் 2 ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்து இருக்க வேண்டும். AIM நீட்டிப்பு. இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவு சூழலை வலுப்படுத்தும் விதமாக அடல் புதுமை இயக்கம் 2.0 நிதி ஆயோக் அமைப்பால் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் 2028 மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதோடு ரூபாய் 2,750 கோடி நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகளாவிய புதுமைகள் குறியீட்டில் இந்தியா 39வது இடத்தில் உள்ளது. அதே சமயத்தில் உலக அளவில் 3வது பெரிய புத்தாக்க தொழில் அமைப்பை கொண்டுள்ள நிலையில் அதை மேலும் வளர்ச்சியடை செய்யும் நோக்கில் இத்திட்டம் நீட்டிக்கப்படுகிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அருகே இந்திய கடலோர காவல் படை நடத்திய சோதனையில் சுமார் 6,000 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கையில் மியான்மரை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். போர்ட் பிளேரில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் பாரன் தீவு உள்ளது. தமிழக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையத்திடம் டெல்டா மாவட்டங்களில் சுற்றுச்சூழல் அனுமதி கோரும் விண்ணப்பங்களில் வேதாந்தா நிறுவனத்தின் 2 திட்டங்களும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் அதாவது ONGC ஒரு திட்டமும் நிலுவையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் நுட்ப மண்டலம், சுற்றுச்சூழல் நுட்ப பகுதிகள் என வகைப்படுத்தப்பட்ட இடங்களில் முன்மொழியப்படும் திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள் மீது மாநில அரசின் அனுமதி அடிப்படையிலேயே மத்திய அரசு ஒப்புதல் வழங்கும். அந்த வகையில் தமிழக அரசிடம் இருந்து எந்த ஒரு முன்மொழிவும் கடந்த 5 ஆண்டுகளாக வரவில்லை என்று அமைச்சரின் பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் செயல்படும் அசாம் ஐக்கிய முன்னணி அமைப்பு உல்ஃபா மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீடித்துள்ளது. பல்வேறு ஆயுத குழுக்களுடன் தொடர்பு வைத்துள்ள இந்த அமைப்பானது இந்தியாவில் இருந்து அசாம் மாநிலத்தை பிரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு முதல் உல்ஃபா அமைப்புக்கு மத்திய அரசு தடை விதித்து வருகிறது. தற்போது பரேஷ் பருவா தலைமையிலான கிளர்ச்சி குழு சதி செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. சீனா மியான்மர் எல்லையில் இருந்து சதி செயல்களுக்கான திட்டங்களை பரேஷ் பருவா தீட்டி வருவதாக நம்பப்படுகிறது. இயற்கை வேளாண் இயக்கம். நாடு முழுவதும் 7.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து 1 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தேசிய இயற்கை வேளாண் இயக்கம் தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்கு ரூபாய் 2,481 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து மக்களின் உடல் நலம் மற்றும் மண்ணின் தரத்தை மேம்படுத்த ரசாயன மற்றும் உணவு தயாரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கடந்த 2019, 2020 மற்றும் 2022-23 ஆகிய ஆண்டுகளில் வெற்றிகரமாக இயற்கை வேளாண்மை சோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது நாடு முழுவதும் 10 லட்சம் ஹெக்டேர் அளவிலான நிலத்தில் இயற்கையான முறையில் விவசாயம் செய்யப்படுகிறது. 2 நீர்மின் நிலையங்கள். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள ஷியோமி மாவட்டத்தில் ரூபாய் 1,750 கோடி முதலீட்டில் 186 மெகாவாட் டேட்டோ 1 நீர்மின் நிலையம் மற்றும் ரூபாய் 1,939 கோடியில் 240 மெகாவாட் ஹியோ நீர்மின் நிலையம் அமைக்க பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அருணாச்சலம் மற்றும் தேசிய அளவிலான எரிசக்தி தேவைகளை
பூர்த்தி செய்யும் இந்த இரு நீர்மின் நிலையங்களும் அமைக்கப்பட உள்ளன. இந்த நீர்மின் நிலையங்கள் மூலம் அருணாச்சலத்திற்கு 12% இலவச எரிசக்தியும், உள்ளூர் பகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மேலும் 1% எரிசக்தியும் கிடைப்பதுடன் சமூக பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் தொழிலதிபர் அதானி மீதான அமெரிக்க நீதித்துறையின் லஞ்ச குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளும் எவ்வித அலுவல்களும் நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இந்திய அரசமைப்பு சட்டம் 75வது ஆண்டு. உலகளாவிய அளவில் அரசியல் சாசனங்களின் சராசரி வயது 17 ஆண்டுகள் என்று அரசியல் சாசன நிபுணர் சக்கரி கிங்ஸ்பர்க்கின் ஆய்வு தெரிவிக்கிறது. எந்த அளவுக்கு அரசியல் சாசனம் பழமை வாய்ந்ததோ அந்த அளவுக்கு குடிமக்களின் உரிமைகள் கூடுதலான பாதுகாப்பு பெறுகின்றன என்பது நடைமுறை அனுபவம். அரசியல் சாசன நிபுணர்களான எல்கின்ஸ், கிங்ஸ்பர்க், மெல்டன் எழுதிய தேசிய அரசியல் சாசனங்களின் பங்காற்றல் என்டியூரன்ஸ் என்கிற புத்தகம் எந்த அளவுக்கு அரசியல் சாசனத்தின் சரத்துகள் தெளிவாக இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு அதன் நீடிப்பு திறனும் இருக்கும் என்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் 75 ஆண்டுகள் நீடித்து நிற்கிறது. 1946 ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் அரசியல் நிர்ணய சபை உருவான போது வேறு எந்த ஒரு நாடும் எதிர்கொள்ளாத சவாலை அது எதிர்கொண்டது. இந்தியா பழமையான நாகரிகம் என்பது மட்டுமல்ல, கலாச்சார ரீதியாக, பூகோள ரீதியாக, மொழி ரீதியாக, மத ரீதியாக பல்வேறு வேறுபாடுகளை உள்ளடக்கிய புதிதாக உருவாக்கப்படும் ஜனநாயக நாட்டுக்கான அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பெரும் பொறுப்பை அந்த சபை எதிர்கொண்டது. அரசமைப்பு சட்டம் 75 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது குடிமக்களின் உரிமை, அரசு அதிகாரத்தின் அளவு, கூட்டாட்சி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் கூறுகள் ஆகியவற்றின் தேசிய கருத்தொற்றுமையின் அடையாளமாக திகழ்கிறது. பிரியாம்பிள் எனப்படும் அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்ட குறிக்கோள்களை நோக்கிய இந்திய குடியரசின் பயணம் தடம் புரளாமல் தொடர்வதற்கு காரணமாக இருக்கிறது நமது அரசமைப்பு சட்டம் என்பதுதான் அதன் சிறப்பு. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அழகான, இனிமையான, முக்கியமான பகுதி அதன் முகவுரை. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய 4 அடிப்படை கூறுகளின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா என்கிற இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசின் அடிப்படை என்பதை அந்த முகப்புரை தெளிவுபடுத்துகிறது. இது சட்ட அமைச்சரான அம்பேத்கர் அவர்களால் முன்மொழியப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை. அதில் அரசமைப்பு சட்டத்தை முடக்கிய எமர்ஜென்சி கால இந்திரா காந்தி அரசால் இணைக்கப்பட்டவைதான் சோஷலிசம், மதச்சார்பின்மையும். அதை சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் உருவான போது அதில் 389 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். பாபு ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அமைந்த அரசியல் சாசன சபையில் சட்ட அமைச்சராக இருந்த பாபா சாஹிப் B.R. அம்பேத்கர் ஒவ்வொரு பிரிவையும் உறுப்பினர்களின் விவாதத்திற்கு உட்படுத்தி பெரும்பான்மை அங்கீகாரத்தின் அடிப்படையில் உருவாக்கியதுதான் நமது அரசமைப்பு சட்டமாகும். 395 பிரிவுகளும் 8 அட்டவணைகளும் கொண்ட இந்திய அரசமைப்பு சட்டம் 1,45,000 வார்த்தைகளை உள்ளடக்கியது. அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தை விட 30 மடங்கு பெரியது என்பதும், உலகில் இருந்த அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களிலும் உள்ள முக்கியமான நல்ல அம்சங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது என்பதும் தான் இதன் தனி சிறப்பு. அரசியல் நிர்ணய சபை விவாதங்கள் புத்தகமாக தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றை படிக்கும்போது எந்த அளவுக்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு பிரிவு குறித்தும் தொலைநோக்கு பார்வையுடன் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பது நம்மை வியப்பில் ஆழ்த்தும். தமிழகத்திலிருந்து பி. கக்கன், V.L. முனுசாமி பிள்ளை, முகமது இஸ்மாயில் சாஹிப், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் ஆகியோரின் பங்களிப்பு குறித்து பாபா சாஹேப் அம்பேத்கர் குறிப்பிட்டதை இப்போது நினைவு பெற தோன்றுகிறது. மதராஸ் ராஜதானி உறுப்பினர்களின் பங்களிப்பு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அரசமைப்பு சட்டத்தை இத்துணை நேர்த்தியாக உருவாக்கி இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பு காலத்திற்கேற்ப மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் அவை நீதிமன்றத்தின் நுணுக்கமான சோதனைக்கு உட்படுத்தப்படுவதும் தான்.
கடந்த 75 ஆண்டுகளில் இந்திய அரசமைப்பு சட்டம் 106 திருத்தங்களை எதிர்கொண்டிருக்கிறது என்பது அதன் பலவீனம் அல்ல, பலம்தான். செப்டம்பர் 2023 கொண்டுவரப்பட்ட 106வது திருத்தமான மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா உள்பட ஒவ்வொரு திருத்தமும் இந்திய குடியரசின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானதாக இருந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை உறுதிப்படுத்திய 1973ஆம் ஆண்டின் கேசவானந்த பாரதி வழக்கு அடிப்படை உரிமைகளை திருத்தும் உரிமை நாடாளுமன்றத்துக்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது. 1978ஆம் ஆண்டு மேனகா காந்தி வழக்கு தனிமனித சுதந்திரத்திற்கும் உயிருக்குமான உரிமையை நிலைநாட்டியது. பணியிடங்களில் பெண்களின் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு விடையளித்தது. 1997ஆம் ஆண்டின் விசாகா வழக்கு தன்மறைப்பு நிலை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளில் ஒன்று என்பதை நிலைநாட்டியது. 2017ஆம் ஆண்டின் நீதிபதி புட்டாசாமி வழக்கு. இது போன்ற பல தீர்ப்புகளும் அரசமைப்பு சட்ட திருத்தங்களும் இந்திய குடியரசை உயிர்ப்புடன் நடைபோட வைத்திருக்கின்றன. ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம், தேசிய இயற்கை வேளாண் இயக்கம், அருணாச்சல பிரதேசத்தில் 2 நீர்மின் நிலையங்கள் அமைக்கும் திட்டம், அடல் புதுமை இயக்கம் நீட்டிப்புக்கு ஆகியவற்றுக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முன்னெடுப்புகளின் நோக்கங்களை மேலும் விரிவுபடுத்தவும் மக்களிடையே இதை கொண்டு சேர்க்கும் விதமாகவும் ஒரே நாடு ஒரே சந்தா என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இளைஞர்களுக்கு தரமான உயர்கல்வி வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட உள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட புதிய கல்விக் கொள்கையின் பரிந்துரையின்படி பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், ஆய்வகங்கள் உள்ளிட்டவற்றில் ஆய்வை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னெடுப்புகளுக்கு உறுதுணையாக இருந்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் இதழ்களை காண நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சந்தா முறையை பின்பற்ற ரூபாய் 6000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025, 2026, 2027 ஆகிய 3 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்கலைக்கழக மாநில குழுவின் கீழ் செயல்படும் தன்னாட்சி கல்லூரிகள் உள்பட நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இதனால் 6300 கல்வி நிறுவனங்களில் உள்ள 1.8 கோடி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பயனடைவர். ஜல்கான் மன்மத் 4வது வழித்தடம் 160 கிலோமீட்டர், புஸ்வல் கந்தவ் 3வது மற்றும் 4வது வழித்தடம் 131 கிலோமீட்டர் மற்றும் பிரயாக்ராஜ் ரதத்கஞ்சி மணிப்பூர் 3வது வழித்தடத்தில் 84 கிலோமீட்டர் புதிய ரயில் திட்டங்களை செயல்படுத்த ரூபாய் 7927 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களில் மொத்தமாக 639 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைகள் இந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட உள்ளன. கடந்த 2023-24ஆம் நிதியாண்டில் ஆயுள் காப்பீடு மூலம் ரூபாய் 8135 கோடி, மருத்துவ காப்பீடு மூலம் ரூபாய் 8263 கோடி ஜிஎஸ்டி வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தற்போது ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான தவணை தொகை மீது 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. இந்த தவணை தொகை ஜிஎஸ்டி வசூலிப்பதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவாதங்களில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர். இதில் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி தொடர்பான விவரங்களை முழுமையாக ஆராய்வதற்கு 13 பேர் கொண்ட அமைச்சர் குழு அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திவால் சட்டத்தின் கீழ் கடந்த செப்டம்பர் மாதம் வரை ரூபாய் 3.55 லட்சம் கோடி கடன் தொகை மீட்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திவால் சட்டம் 2016 ஐபிசியின் கீழ் கடந்த செப்டம்பர் மாதம் வரை 1068 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு மொத்தமாக ரூபாய் 3.55 லட்சம் கோடி கடன் தொகை மீட்கப்பட்டுள்ளது. தற்போது வரை ஐபிசி தீர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தவும் அதை முறையாக அமல்படுத்தவும் நாடாளுமன்றத்தில் 6 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
அதே சமயத்தில் ஐபிசியின் விதிமுறைகளில் 100க்கும் மேற்பட்ட திருத்தங்களை இந்திய திவால் மற்றும் நொடிந்து போதல் வாரியம் மேற்கொண்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் பயன்படுத்தப்படாமல் ரூபாய் 8505 கோடி இருப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணை அமைச்சர் சோபா கரந்தலஜே மக்களவையில் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிவில், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் 1952 கீழ் சில கணக்குகள் செயல்பாட்டில் இல்லாத கணக்குகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் 2023-24 21,55,387 செயல்படாத கணக்குகளில் ரூபாய் 8,505 கோடி உள்ளது. கடந்த 2022-23 17,44,518 கணக்குகளில் ரூபாய் 6,804 கோடியும், 2018-19 6,91,774 கணக்குகளில் ரூபாய் 1,638 கோடியும் இருந்தது. கடந்த 6 ஆண்டுகளில் இந்த தொகை 5 மடங்கு அதிகரித்துள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு அமைப்புகளை சுழற்சி பொருளாதாரத்தில், அதாவது சர்க்குலர் எக்கானமி இணைப்பது அவசியம் எனவும், மேலும் அத்துறையில் சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மனம் சார்ந்த ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதற்கான விழுதுகள் மையத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் திறந்து வைத்தார். மாற்றுத்திறனாளிகளின் நலனை பேணி காக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளின் நல்வாழ்வுக்காக தனி துறையை முன்னாள் முதல்வர் கருணாநிதி உருவாக்கினார். மேலும் அவர்கள் உரிய மரியாதையுடன் அழைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லையும் அறிமுகப்படுத்தினார். உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டமானது அவர்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையங்களை அமைப்பதாகும். அந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் அமைய பெறவுள்ள 273 ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் முதலாவதாக சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைப்பு சேவை மையத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இங்கு மாற்றுத்திறனாளிகளின் உடல் மற்றும் மனம் தொடர்பான மறுவாழ்வு தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சிறப்பு கல்வி, கண் பார்வை, அழகியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, இயன்முறை செயல்முறை மற்றும் உளவியல் ஆகிய 6 சேவைகள் ஒரே இடத்தில் வழங்கப்படும். இந்த மையம் முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தை நாட்டின் முதலாவது பசுமை சுற்றுலா தலமாக உருவாக்க மாதா அமிர்தானந்தமயி அறக்கட்டளை நெதர்லாந்தின் கிரீன் டெஸ்டினேஷன்ஸ் அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியின் இறுதி சுற்றில் நடப்பு சாம்பியனான இத்தாலி 2-0 என்ற கணக்கில் நெதர்லாந்தை வீழ்த்தி சாம்பியன் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டது. ஏற்கனவே மகளிர் அணிக்கான பில்லி ஜீன் கிங் கோப்பை போட்டியில் கடந்த வாரம் இத்தாலி வாகை சூடியதால் இந்த ஆண்டு இத்தாலிக்கு இரட்டை சாம்பியன் பட்டம் கிடைத்துள்ளது. குழந்தை பிறப்பு விகிதம் ஒரு பார்வை. உலக அளவில் 1950ஆம் ஆண்டில் ஒரு பெண்ணின் எண்ணிக்கைக்கு சராசரியாக 5 குழந்தைகள் இருந்தன. 2023ஆம் ஆண்டில் இது 2.3 குழந்தைகளாக குறைந்துள்ளது. அதாவது சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையோடு ஒப்பிடுகையில் குழந்தை பிறப்பு விகிதம் பாதியாக குறைந்துள்ளது. இதே நிலையில் தொடர்ந்தால் 2100ஆம் ஆண்டில் இது 1.7 குறையும் என வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் சுகாதார அளவீடு மற்றும் மதிப்பீட்டு நிறுவனம் நடத்திய ஆய்வு கூறுகிறது. கணக்கெடுப்பின்படி 1950களில் இந்தியாவில் ஒரு பெண்ணின் எண்ணிக்கைக்கு சராசரியாக 5.7 குழந்தைகள் இருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை தற்போது 2.1 குறைந்துள்ளது. ஆனாலும் இந்தியாவின் மக்கள் தொகை இன்னும் சில ஆண்டுகளுக்கு ஏறுமுகத்தில்தான் இருக்கும் என ஐநா சபை கணித்துள்ளது. அதே சமயத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டே வரும் என்றும் 2031 முதல் 2041 காலகட்டத்தில்
0.5% குறைவாகவே மக்கள் தொகை வளர்ச்சி இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இளையோர் விகிதம் 2011 41% இருந்த நிலையில் அது 2041 25% குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் 2011 8.6% இருந்த இந்தியாவின் முதியோர்களின், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டோர் எண்ணிக்கை 2041 இரட்டிப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 முதல் 2050 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் முதியோரின் எண்ணிக்கை 2 மடங்கை விட அதிகமாகும் என ஐநா மதிப்பிட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 10.4% உள்ள தமிழகத்தின் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை 2041 22.6% அதிகரிக்கும். இது நாட்டின் சராசரி அளவை விட அதிகமாகும் என்று புள்ளி விவரம் சொல்கிறது. திருமண வயது, எளிய கருத்தடை முறைகள், பெண்களுக்கு அதிக அளவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கிடைப்பது, வாழ்க்கை செலவினம் அதிகரிப்பு ஆகியவை குழந்தை பிறப்பு விகிதம் குறைய காரணங்களாக கூறப்படுகின்றன. ஒரு நாட்டின் பிறப்பு விகிதம் வேகமாக குறையும் போது அதன் முதல் விளைவு 25 ஆண்டுகளில் உழைக்கும் மக்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும். இன்னொரு புறத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களின் மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கும். ஒரு காலத்தில் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு அளித்து வந்த முக்கியத்துவம் இப்போது குழந்தை பேருக்கு அளிக்கும் காலம் வந்திருக்கிறது என்பது புதிய சூழலாக உள்ளது. தெலுங்கானாவின் திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகம் அமைக்க தொழிலதிபர் கௌதம் அதானி அளிக்க முன்வந்துள்ள ரூபாய் 100 கோடி நன்கொடையை மாநில காங்கிரஸ் அரசு நிராகரிப்பதாக அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக ஜெய்சங்கர் இத்தாலிக்கு வந்தடைந்தார். பியூகி நகரில் நடைபெறும் G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரோம் நகரில் நடைபெற்ற 10வது மத்திய தரைக்கடல் நாடுகள் கூட்டத்தில் இந்திய நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.